வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்டு. ஸோ நேற்று கொண்டு போனது ஃபேக் அப்படிங்கிறது நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. நேற்று கொண்டு போனது ப்ரீமியமை ஏற்றி இறக்கியிருக்காங்களா வச்சுக்கலாம். காலை நல்லா ப்ரீமியமை ஏற்றி இன்னைக்கு செல் பண்ணனதா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம லாஜிக்காக பேசணும். ஃபேக்காக போனாங்க அதெல்லாம் இல்லை, ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் செகண்ட் சப்போர்ட் தேர்ட் சப்போர்ட்டுக்கு நியர்பையா வந்திருக்காங்க. இவ்வளவுதான் இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த முக்கியமான விஷயம். மற்றபடி நேத்தே நான் வந்து பிரைஸ் லெவலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த பிரைஸ் தான் வந்து மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு முக்கியமான பிரைஸ்ன்னு சொன்னேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனது இன்னைக்கு அந்த பிரைஸ்ல தான். ஸோ அந்த டிசைடிங் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட்டு டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு யதார்த்தம். சரிங்களா? ஸோ இதை நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கன்சாலிடேஷன் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடாலாம் ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழேன்னா மார்க்கெட் கீழே தான். எப்போவெல்லாம் மேலே போகிறாரோ அப்போல்லாம் நீங்கள் வந்து புட் ஆப்ஷனுக்கு உண்டான வாய்ப்பாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் பர்டிகுலராக மதியம் மட்டும் ட்ரேட் பண்ண வந்துடலாம் போல். இன்னைக்கு டைமிங் நான் பார்ப்போம், நான் செக் பண்ணும்போது சொல்கிறேங்க. ஆப்ஷன் ப்ரீமியத்தில் இது எப்படி நடந்திருக்கு இன்னைக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிடலாங்க. இன்னைக்கு நான் எடுத்த ஸ்ட்ரைக்கு 24,650 கால் ஆப்ஷன், 700 புட் ஆப்ஷன். ரெண்டு பேருக்கும் டிசைடிங் ப்ரைஸுங்கிறது 228ங்க. எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்போவுமே வந்து கேப் டவுனாக இருந்தால் எடுத்ததும் வாங்கக்கூடாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லோ கிட்டத்தட்ட 220ங்க. எனக்கு இங்கே வேல்யூவே தேவையில்லைங்க. இந்த 220க்கு கீழே மார்க்கெட்டு ஒரு ப்ரைஸ் கூட வரவே கிடையாதுங்க. நீங்க எங்க வேணாலும் போய் எடுத்து பாருங்க. 220 ரூபாய் இந்த லோல இருந்து மார்க்கெட் மேல போறதுதான் இந்த கேப் டவுன் மார்க்கெட்டு, கேப் அப் மார்க்கெட்டு, இதெல்லாம் வந்து இப்படிதான் நடக்குங்க. இப்படிதான் நீங்க பார்க்கணும். வேற பிரைஸ் லெவலே உங்களுக்கு தேவையே இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இவர் லோவை கட் பண்ணாரு அப்படின்னா கால் வந்து ஹையை கட் பண்ணி மேல போயிருக்கணும். ஆனா இவர் போயிருக்காரு. ஆனா இங்க ஃபேக்கா ஏமாத்திருக்காங்களே தவிர பெரிய அளவுல மொமெண்டம் இல்ல. இங்க மேல போனாலும் புட்டு வந்து அவருடைய லோவை விட்டு கொடுக்கவே கிடையாதுங்க. லோல டெஸ்ட் பண்ணிட்டு தான் போயிருக்கே தவிர கண்டிப்பா வந்து கீழே இறங்க கிடையாது. ஸோ மார்க்கெட் அதனால புட் ஆப்ஷன் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கறது காலையில இருந்து பார்த்திருப்போம். இன்னைக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. 24,600 காலம் புட்டும் பேரேஜில் இருந்தாங்க. ஸோ மார்க்கெட்டு எந்த பக்கமும் நகராத மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறது தான் பார்த்துருப்போம். இருந்தாலும் மார்க்கெட்டை நான் சொன்ன டைமிங்ல மட்டும் நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கனாலே போதுமானது. வேற எதுவுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி எந்த எதுவுமே மார்க்கெட் இல்லை அப்படின்னா 10:27 இருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஹையை பிரேக் அவுட் கொடுத்தாரு அப்படின்னா ஹை வந்து 238 வச்சுக்கோங்க. கீழே எவ்வளவு தூரம் கீழே வந்தாலும் இந்த பிரைஸுக்கு கீழே இறங்கவே இல்லை. இது க்ளோஸ் கிடைச்சதுன்னா நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இங்க நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கலாம். இவர் எது வரைக்கும் போவார்னா இந்த ஹை வரைக்கும் மினிமம் போயிருக்காரு இன்னைக்கு. அதை வச்சு நம்ம எடுத்துக்க வேண்டாம். 20 பாயிண்ட் நீங்க புக் பண்ணுங்க, அதுவே போதுமானது. ஏன்னா இந்த பிரைஸ் உங்களுக்கு தெரியாது. ஓகே, அடுத்தது 1139 பிரேக் அவுட் அப்படிங்கிறதும் ஹையை வந்து பிரேக் அவுட் கொடுத்த இடம். இங்க புட் சைடு மட்டும்தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்காரு. கால் சைடு பிரேக் அவுட் கொடுக்க முடியல. அதனால கால் 1139க்கு மேல கால் வந்து வேலையே இல்லை. ஆனா புட்டு வந்து நல்லா கவனிச்சு பாருங்க, 242.7 இது மட்டும்தான் இன்னைக்கு மார்க்கெட்டே டிசைட் பண்ணிருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எவ்வளவு தூரம் மேல போனாலும் திரும்பவும் இந்த பிரைஸ் லெவலுக்கு மட்டும்தான் வராரு. அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க ஏன் அந்த டைமிங்ல மார்க்கெட்ல இத்தனை விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதே போல 2.03 உடைய ஹை என்னங்க? ஹை வந்து 291.3. அதுக்கு மேல க்ளோஸ் வச்ச கேண்டில் இந்த கேண்டில். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு பெரிய ரேலி. ஸோ எப்பவுமே பிரேக் அவுட் கொடுத்துட்டா நீங்க இந்த இடத்துல பை பண்ணியே ஆகணும்.
அவ்வளவுதான். டோட்டலா நீங்க எவ்வளவு பாயிண்ட் இங்க நீங்க 100 பாயிண்ட் போயிருக்குது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ இங்க எடுத்துட்டு போகலாம். மொத்தமா 3 ட்ரேட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு மினிமம் நான் சுலபமா வந்து மினிமம் ஆப்ஷன் பையிங்ல 50 பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கலாங்கிறத தான் நான் வந்து டைம் பேஸ்டு உங்களுக்கு நான் 3 மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ ஈஸியா இருக்கும் மார்க்கெட்டு. ரொம்ப சுலபமா பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய லாஜிக் மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சீங்கனாலே போதுமானது. சரிங்களா? இதே மாதிரி இந்த லோயர் லோ பிரேக் அவுட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் முடிஞ்சா இந்த வீக்கெண்ட்ல தனியா ஒரு செப்பரேட் வீடியோ ஒன்று நான் போடுறேன். டைம் பிரேக் அவுட் எப்படி எடுக்கிறது, பர்டிகுலர் டைம் மட்டும் தான் நான் சொல்றேன். நான் பெரிய பிரேக் அவுட்டே நான் யூடியூப்ல ஓப்பனா சொல்றேன். பட் என்கிட்ட வந்து இது கிளாஸ்ல நான் கத்துக்கணும். கிளாஸ்ல நான் எல்லா டைமும் நான் சொல்லுவேன். பட் இதுல பர்டிகுலரா வந்து இந்த 3 டைம் பார்த்தீங்கனாலே போதுமானது. மார்க்கெட்டை ரொம்ப நேரம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி, ஓகேங்க. அடுத்தது நம்ம கொடுத்த இந்த ஆப்ஷன் பிரீமியம் லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத பார்த்துருவோம். 24,750 கால் ஆப்ஷன் 186க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 186க்கு போகல. 182ஓட மார்க்கெட்டு இதுக்கு மேல போகல. இதுவே புட் ஆப்ஷனும் நான் பார்க்கும்போது இதுக்கு மேலதான் இருந்திருக்கணும். அப்ப 2 பேரும் கீழே இருக்கிற வரைக்கும் எந்த பக்கமும் போகவே போகாது. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பிரைஸ் பாருங்க 182 இங்க விடவே இல்லை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 182 அங்க விடல. 2 பேரும் ஒரு இடத்துல பிரைஸ் மீட் ஆயிட்டு தான் மார்க்கெட் வந்து புட் சைடு போயிருக்கு. புட்டை லோல எடுத்து வச்சீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஃப்ரீயா விட்டுருக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இன்னைக்கு கிடையவே கிடையாது. எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தாங்க. ஆனா ட்ரெண்ட் பயாஸ் என்னங்கிறது தெரிஞ்சு நீங்க அது கூட ட்ரேட் பண்ணிருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இது நான் நேற்றே நான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் லெவல் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஈஸியா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இதுக்கு 2 பேரும் கீழே இருக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காதுங்க. இவர் லோவையும் நீ கட் பண்ணிட்டு கீழே இறங்கி இருக்காரு கால் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும். இதுல பர்டிகுலரா நம்ம எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து என்ட்ரி கிடைச்சிருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டிஎல் ஆன் பண்ணினீங்க அப்படின்னா நீங்க இதை ஹைட் பண்ணிட்டு ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு போதுமானது. இப்போ நம்ம ஆப்ஷன் டிசைடர்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் அழகா வந்து பிளாட் பண்ணி கொடுத்துரும். இது சப்போர்ட் கிட்ட இருக்கு அப்படிங்கிறது பிரைஸ்லாம் இங்க இருக்கு பாருங்க 192 அப்படிங்கிறது. இந்த 192க்கு மேல போனா மார்க்கெட்டு 222ங்கிறது டார்கெட்டா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. திரும்பவும் கீழே இறங்கி வராங்க. எவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்தாலும் இந்த 192க்கு கீழே, சாரி இது 5 மினிட்ஸ்ல இருக்கு, 2 மினிட்ஸா மாத்திக்கிறேங்க. இதுல இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். லோல இருந்து என்ட்ரி எடுக்கும். ஒரு டைமுக்கு தகுந்த மாதிரி இது வந்து பிரைஸை வந்து மாத்தி காமிச்சிடும். சரிங்களா? அதனால இந்த பிரைஸ் இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க தான் போனாலும் இதை தாண்டி மார்க்கெட்டு எங்கேயுமே போகாதுங்க. எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா 194னா 194ல தான் வந்து சப்போர்ட் எடுக்குது. எல்லா பிரைஸ் லெவல்ஸும் இந்த ஆப்ஷன் டிசைடருக்குள்ளேயே அடங்கிடும். நீங்க வேற எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. லோலயே வந்து உங்களுக்கு வந்து பிரைஸும் பிளாட் பண்ணிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க 184ல பை கொடுத்தாரு, ஆட்டோமேட்டிக்கா 206 டார்கெட்டுங்க. அதுக்கு மேல போனதெல்லாம் நீங்க விட்டுறலாம். 206ங்கிறது பிளாக் லைனு. இந்த பிளாக் லைனுக்கு மேல போனா மார்க்கெட்டு அந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணும். சரிங்களா? ஆனா அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நீங்க ட்ரேடபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி தேடக்கூடாது. ஒருவேளை நீங்க இதுல பார்க்காம இதே வந்து ட்ரெண்ட் டிசைடர் பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரெண்ட் டிசைடர் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் மட்டும் பண்ணிக்காதீங்க. இதுல நிறைய என்ட்ரி கிடைக்கும். இதுக்கு மட்டும் நீங்க 3 மினிட்டா வச்சுக்கோங்க. இந்த பிரைஸ் லெவல்ஸ் மாறவே மாறாது. இது ஓவர் என்ட்ரில கொடுத்ததுன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. அதனால லிமிட்டட் என்ட்ரிக்காக தான் நான் சொல்றேன். ட்ரெண்ட் டிசைடர்ல பாத்தீங்கன்னா விவேப்புக்கு மேல இருக்கிறது புட்டு தான் இருந்திருக்காரு. புட்டுல நீங்க என்ன பிரைஸ் பிளாட் ஆகுதோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா பை பண்ணிட்டே போயிட்டே இருந்திருக்கலாம். கரெக்டுங்களா? இவ்வளவுதான் மார்க்கெட். ரொம்ப சிம்பிள். நான் வந்து இதை வந்து இது வந்து சிஸ்டமேட்டிக்கா போறதுக்காக தான் நான் வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்கிறேன். எனக்கான ஒரு தேடல் தான். நீங்க தேவைப்படுறவங்க
ட்ரையல் வாங்கி 5 days யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைனா மட்டும் நீங்க பிங் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுக்கு தேவையானது உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடி வேணும், உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, ட்ரேடிங் வியூ ஐடி 3 மட்டும் எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9842088858ங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இது வந்து நான் வந்து இந்த இண்டிகேட்டர்ல வந்து நான் பயன்படுத்தி இருக்கிற எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை ஓப்பனா சொல்றேன். எல்லாமே மேக்ஸ் வேல்யூ மட்டும்தான் இருக்குமே தவிர எந்த இடத்துலையும் இந்த ஆர்எஸ்ஐ, இஎம்ஐ, சூப்பர் ட்ரெண்டு எந்த ஒரு விஷயத்தையும் நான் பயன்படுத்த மாட்டேன். ட்ரெண்ட் டிசைடர்ல மட்டும் விவேப் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து ஈஸியா வந்து வால்யூம் எடுத்து கொடுக்கும். அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கிளாரிட்டி பயாஸ்க்காக நான் அதை வச்சிருக்கிறேன். நீங்க அது தேவைப்படுறவங்க இந்த 3 மட்டும் யூஸ் பண்ணுங்க. இதுல வந்து அதுலயும் வந்து இங்க ஒண்ணு வச்சுட்டீங்க அப்படின்னா, அதாவது பிஹெச்டிஎல் 1 வச்சுட்டீங்க அப்படின்னா ஓவரால் மார்க்கெட்டே உங்களுக்கு கிளியரா ட்ரெண்ட் என்னன்னு சொல்லி கொடுத்துரும். புரியுதுங்களா? பட் எல்லாத்துலயும் ஒரு ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? ஓகே, பார்த்துக்கலாம். ஸ்டே ஆன் வேல்யூஸ். மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிறத பத்தி பார்த்துருவோங்க. மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் பார்த்துடலாங்க. அதாவது இதுல பார்த்துருவோம். இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் மண்டே நம்ம நேற்றே நான் சொல்லியிருந்தேன், இந்த பிரைஸ் தான் வந்து டிசைடிங் பிரைஸா இருக்கும்னு. மார்க்கெட் இங்க க்ளோஸ்ல இருந்தாங்க. இயர்லி பிவோட்டுக்கு கீழே 772க்கு மேல போனாதான் ஃபர்தரா பை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு இதுதான் டிசைடிங் பிரைஸ்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஓப்பனே இங்கே தான் ஆனாரு. அங்கிருந்து ரொம்ப நேரம் கன்சாலிடேட் போட்டுட்டு அங்கிருந்து ரிஜெக்ஷன் ஆகி தான் மார்க்கெட் கீழே இறங்குனாங்க. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இந்த பிரைஸ்லாம் நான் உங்களுக்கு நேற்று நான் போடல. இன்னைக்கு வந்து மண்டே வந்து மார்க்கெட்டுக்கு இந்த பிரைஸ் தான் இம்பார்ட்டண்டா இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். சரிங்களா? அப்போ நான் நேத்திக்கு என்ன பிரைஸ் சொன்னனோ அதே போலதான் மார்க்கெட் அதுக்கு நியூட்ரலா ஓபன் ஆகணும். இன்னும் 2 நாள்ல மார்க்கெட்ல நெகட்டிவ் நியூஸ் இருக்கலாம், பாசிட்டிவ் நியூஸ் இருக்கலாம். பட் நியூஸ் பேஸ்ட் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. அதனால எப்போதுமே வந்து ஹெட்ஜஸ் இல்லாம பொசிஷன் ஹோல்டு பண்ணாதீங்க. ரியல் மார்க்கெட்ல நான் எளிமையா மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும், என்ன டைமுக்கு உள்ள வரணும்னு கூட நான் சொல்லியிருக்கேன். லோயர் லோ பிரேக் அவுட், ஹையர் ஹை பிரேக் அவுட், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது போக மார்க்கெட்டுக்கு ரேஞ்ச் நான் கொடுக்குறேன். மண்டே வந்து 74 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. அதுக்கு வந்து எங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அந்த ஓப்பன் பிரைஸை இந்த மாதிரி பிளாக் லைன்ல போட்டுக்கோங்க. பிளாக் லைன்ல இருந்து 2 ப்ளூ லைன் போடுங்க. மேல 74 பாயிண்ட் சேர்த்துக்கோங்க, கீழே 74 பாயிண்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கு கீழே 3 சப்போர்ட் போட்டுக்கோங்க, அதுக்கு மேல 3 ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கோங்க. போதும். இந்த ஓப்பன் பிரைஸ் தான் மார்க்கெட்டை நீங்க டிசைட் பண்றதா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட மார்க்கெட் ஓப்பன் பிரைஸுக்கு மேல இருந்தா கால் பை பண்ணுங்க. அப்ப என்ன பிரீமியம்ல பை பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை செய்யுங்க. அதே போல அப்படி இல்லைன்னா டைம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி செய்யுங்க. அதே போல ஓப்பன் பிரைஸுக்கு கீழே இருந்தா ஒரு புட்டை பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 542 மார்க்கெட்டுக்கு மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த 24,542 அப்படிங்கிற பிரைஸ் வந்து டிசைடிங் பிரைஸா இருக்க வாய்ப்பு அதிகம். அது மார்க்கெட் நியூட்ரலா ஓப்பன் ஆனாதான் இங்க தெரியும். இந்த பிரைஸ் தான் மண்டே மார்க்கெட்டை டிசைட் பண்ணும். ஒருவேளை ஓப்பன் வந்து கீழே, அதாவது 428க்கு கீழே ஓப்பன் ஆகக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா வந்து 308 வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இது ஓப்பனை வச்சு டிசைட் பண்ணிக்கங்க. நியூட்ரலா ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மேல போய் கீழே வரலாம். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுதா அல்லது ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைக்குதான்னு மட்டும் பாருங்க. அந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா புட் ஆப்ஷன் பை பண்ணுங்க. இந்த இடத்துல ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைச்சு இந்த பிரைஸுக்கு மேல போறாருன்னா பை ஆக கூட வாய்ப்புகளா இருக்கலாம். ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை மார்க்கெட் இந்த பிரைஸுக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா 200 கூட மார்க்கெட் வந்து வரலாம். இல்ல பெரிய கேப் அப் கேப் டவுன்ல வருது அப்படின்னா நீங்க ஒன்றும் அலட்டிக்க வேண்டியதே இல்லை. ஃப்ரீயா ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் ரேஞ்சை வச்சு நீங்களே வந்து எந்த பிரைஸ்ல ஓப்பன் ஆனாலும் நீங்க மார்க்கெட் டிரைவ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். ஓகே, அடுத்தது சப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க 308 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் பிரைஸ் கொடுத்துருக்கிறேன்.
542ங்கிறது இம்பார்ட்டன்ட் பிரைஸா இருக்க வாய்ப்பு அதிகம். அதே போல கீழே இறங்குனா 308 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதை உடைக்கக்கூடிய பட்சத்துல 197 200 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதெல்லாம் வந்து மார்க்கெட் நியூட்ரலா ஓபன் ஆனா இதுக்கு கீழே போறதுக்கு அதிகமா வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ஓபன் கீழே கிடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்க. அப்படி ரிஜெக்ஷன் ஆகி கீழே இறங்கக்கூடிய பட்சத்துல 200 வரைக்கும் கூட போகலாம். ஒருவேளை மார்க்கெட் இதுக்கு மேல ஓபன் ஆகுது அப்படின்னா எப்பவும் ஓடி போய் காலை வாங்காதீங்க. நான் இன்னைக்கு எப்படி வந்து இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம்ல சொல்லியிருக்கேனோ அது போல நீங்க டீல் பண்ணுங்க. சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. 74 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் நாளை மண்டே மார்க்கெட் இருக்க வாய்ப்பு அதிகம். ஸ்ட்ரைக் பிரீமியம் பொறுத்த வரைக்கும் 24,500 கால் ஆப்ஷன் 238க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுதுங்க. அதுவே 24,400 புட் ஆப்ஷன் 162க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த பிரைஸ் வந்தா பை பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதை கொடுக்கல. இந்த பிரைஸ் லெவல்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சார்ட்ல எல்லா லைனும் போடுறதை விட எஸ்டர்டே உடைய ஹை லோ இந்த ஆரஞ்சு லைன் மட்டும் டீல் பண்ணுங்க. அப்போ அதுக்கு பக்கத்துல அல்லது மேல தாண்டும் போது மட்டும் லைன் டிரா பண்ணிக்கோங்க. இது தேவைப்படுறவங்க நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. ஏதாவது தகவல் தேவைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் மண்டே ஈவினிங் சந்திப்போம். நான் வரக்கூடிய நாட்கள்ல நான் தனியா வந்து ஒரு வீடியோ எனக்கு டைம் இருந்தா போடுறேன். நான் மற்ற வேலையில இருக்கிறதுனால இதை நான் பண்ண முடியலனால இனி வரும் நாட்கள்ல நான் அது முடிஞ்ச ஒரு தனியா செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேங்க. நான் எதை மாதிரி சிம்பிளா ஒரு ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க ரொம்ப மார்க்கெட்டை வேல்யூவோட மூவ் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு எந்த இடத்துல இன்னைக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லைங்க, ஃப்ரீயா ட்ரேட் பண்ணிட்டு போயிருக்கு. ஆனா சைட்வேஸ் தான். அதான் பயாஸ் என்னங்கிறது தெரிஞ்சு அது கூட உள்ள போயிருக்கீங்க அப்படின்னா ஈஸியா